ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! பாண்டியன் ஸ்டோர்ல இன்னைக்கான எபிசோட்ல எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோமதி பார்த்தீங்கன்னா, கிச்சன்ல சமைச்சுக்கினே பார்த்தீங்கன்னா, மீனாவும் செந்திலும் சண்டை போட்டுக்கிறத பார்த்தீங்கன்னா நினச்சு பார்த்துன்னு இருக்காங்க. அங்க ராஜி பார்த்தீங்கன்னா, காய்கறியெல்லாம் கட் பண்ணி குடுத்துன்னு இருக்காங்க. "அத்தை இந்த சைஸ் ஓகேவா? பாருங்க அத்தை" அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கூப்பிடுறாங்க. கோமதி பார்த்தீங்கன்னா, "இன்னும் கொஞ்சம் இதா கட் பண்ணுமா" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, மீனா வராங்க அங்க. "என்ன அத்தை என்ன பண்ணின்னு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "சமையல் பண்ண இருக்கோம் மீனா. நீ என்ன பண்ற? உனக்கு ஏதாச்சும் காஃபி இது வேணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. "இல்ல அத்தை அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் வேண்டாம்" அப்படின்னு சொல்றாங்க. "சரி நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணட்டுமா அத்தை?" அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. அதுக்கு "சரி இந்த காய்கறிய கட் பண்ணு" அப்படின்றாங்க. அதுக்கு ராஜி பார்த்தீங்கன்னா, "அத்தை நானு" அப்படின்றாங்க. "சரி நீ போயிட்டு மாடியில துணி இருக்கு. அதை எடுத்துட்டு வந்து மடிச்சு வை" அப்படின்றாங்க. மீனா பார்த்தீங்கன்னா, "அத போயிட்டு நான் எடுத்துட்டு வந்து மடிச்சு வைக்கட்டுங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. அதுக்கு கோமதி பார்த்தீங்கன்னா, "இல்ல ராஜி தான் நல்லா மடிச்சு வைக்குவா. ராஜிவே போய் எடுக்கட்டும். நீ கொஞ்சம் காய்கறி கட் பண்ணு" அப்படின்னு சொல்றாங்க. "சரிங்க அத்தை" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மீனா செய்றாங்க. ராஜிகிட்ட "ஒழுங்கா துணியெல்லாம் மடிச்சு வை" அப்படின்றாங்க. ராஜியும் பார்த்தீங்கன்னா போயிர்றாங்க. அப்ப கோமதி பார்த்தீங்கன்னா மீனா கிட்ட, "ஏய் செந்திலுக்கும் உனக்கும் மனஸ்தாபம்ன்னு சொன்னேன்ல, அதெல்லாம் சரியாயிடுச்சா மீனா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மீனா பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயி நிக்கிறாங்க. "இல்ல நான் எதுக்கு கேட்குறேன்னா, நைட்டு பார்த்தீங்கன்னா நீயும் செந்திலும் பேசினத நான் காதுல வாங்குனேன். ஒட்டு குடுத்தெல்லாம் காதுல வாங்கல. எதார்ச்சியா நான் காதுல வாங்குனேன். என்ன பிரச்சனை? என்ன விஷயம்? சொல்லு மீனா" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அத்தை ஒண்ணும் இல்ல அத்தை. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எங்களுக்குள்ள எந்த சண்டையும் இல்ல அத்தை" அப்படின்றாங்க. கோமதி பார்த்தீங்கன்னா, "இல்ல நீ ஏதோ அத்தைகிட்ட, மாமாகிட்ட நான் சொல்லவா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்த. என்கிட்டயும் உங்க மாமாகிட்டயும் சொல்ற லெவலுக்கு அவன் என்ன தப்பு பண்ணான் சொல்லு? ஏதாச்சும் உன்கிட்ட சண்டை போட்டானா? இல்ல கைய எது நீட்டிட்டானா சொல்லு? அப்படி அவன் கைய நீட்டியிருந்தானா, அவன் கைய உடைச்சு அடுப்புல வச்சுடுறேன். சொல்லு மீனா" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அத்தை அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. எங்க பிரச்சனைய நாங்க பார்த்துக்கிறோம் விடுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அந்த மாரியெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல" அப்படின்றாங்க. "ஏய் உண்மையாவே என் மேல பாசமும், மரியாதையும் வச்சிருந்தா, இப்ப என்ன நடந்துச்சுன்ற உண்மைய மட்டும் நீ சொல்லணும் மீனா" அப்படின்றாங்க. மீனா பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, "அத்தை அது வந்துன்றாங்க. விஷயத்த மட்டும் சொல்லு மீனா" அப்படின்றாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் பீரோ லாக்கர் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு போயிட்டு இருந்தாங்க. சரி அத லாக் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் போனேன் அத்தை. அதுல கட்டு கட்டா பணம் இருந்துச்சு. அப்பவே நான் கேட்டேன். நீங்க லஞ்சம் எதுவும் வாங்குனீங்களான்னு சொல்லிட்டு. "லஞ்சமா? நான் எதுவும் வாங்கல. அது ஃப்ரெண்டோட பணம். ஃப்ரெண்டு கிட்ட நான் குடுத்துட்டேன்னு சொல்லிட்டாரு அத்தை" அப்படின்னு சொல்றாங்க. "என்னது லஞ்சம் வாங்குனானா? என் பையனா? லஞ்சம் வாங்குற மாரி அவரு உங்க மாமா வளர்த்து வச்சிருக்காங்க. எதுக்கு அவனுக்கு இந்த மாரியெல்லாம் போச்சு புத்தி அது? அப்படி என்ன பணம் தேவை மீனா? அவன் லஞ்சம் வாங்குற லெவலுக்கு லஞ்சம் வாங்குறது தப்புன்னு அவனுக்கு தெரியாதா? அப்படி நம்ம லஞ்சம் வாங்குனாலே 1க்கு 2ஆ செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியாதா? அடுத்தவங்க வாய் வயிறு அடிச்சு லஞ்சம் வாங்கி அப்படி சம்பாரிக்கிறோம்னு என்ன மீனா தலையெழுத்து இருக்கு? எதுக்கு இவனுக்கு புத்தி இந்த மாரி போச்சு? நான் வரட்டு இரு அவன கேட்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க. அதுக்கு மீனா பார்த்தீங்கன்னா, "அத்தை நீங்க கேட்காதீங்க. அவங்க இனிமே அந்த தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இனிமே அவங்க அத பண்ண மாட்டாங்க. நீங்க கேட்காதீங்க அத்தை" அப்படின்றாங்க. "அத்தை ப்ளீஸ் அத்தை கேட்காதீங்கன்றாங்க." "சரி நான் கேட்கல விடு. நான் கேட்டேன்னா, அத உடனே உன்கிட்ட அவன் சண்டை போடுவான். நான் பார்த்துக்கிறேன் விடு மீனா. நீ தைரியமா இரு. நான் அவன கேட்க மாட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. மீனாவும் பார்த்தீங்கன்னா, "சரி அத்தை நான் பார்த்துக்கிறேன் விடுங்க" அப்படின்றாங்க. இங்க மயிலோட அப்பா, அம்மா பார்த்தீங்கன்னா, நிச்சயதார்த்தத்துக்கு யார் யார கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பேசின்னு இருக்காங்க. அப்போ ரூம்லேருந்து பார்த்தீங்கன்னா, மயில் வெளிய வராங்க. "ஏம்மா மயிலு உன் சைடுருந்து யாராச்சும் நிச்சயதார்த்தத்துக்கு கூப்பிடணுமாம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு மயிலோட அப்பா கேட்குறாங்க. "என்னப்பா நிச்சயதார்த்தமா? யாருக்குப்பா? நம்ம சுடருக்கா?" அப்படின்றாங்க. "ஆமாம்மா" அப்படின்றாங்க. "மாப்பிள்ளை யாரு? அந்த குமார் பையனுக்கேவா? அவன்லாம் ஒரு ஆளாம்மா? அவன் போய் நல்லவனே கிடையாது. அவனுக்கு எப்படிம்மா நம்ம சுடர குடுக்கலான்னு சொல்லிட்டு நீங்க முடிவு பண்ணியிருக்கீங்க? நான் இது வேண்டான்னு சொல்லி தானே நான் சொன்னேன்" அப்படின்னு சொல்லிட்டு மயில் கேட்குறாங்க. "ஏய்! நீ என்னடி சும்மா பேசிட்டே இருக்க? கட்டிக்க போறவளே சரின்னு சொல்லிட்டா, இதுக்கு மேல நீ என்ன சொல்றது?" அப்படின்னு சொல்லிட்டு மயிலோட அம்மா கேட்குறாங்க. "யாரு? சுடர் இந்த கல்யாணத்துல விருப்பம்ன்னு சொல்லிட்டாளா? இரு நான் அவள கேட்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சுடரு சுடருன்னு கூப்பிடுறாங்க. "சொல்லுங்கக்கா" அப்படின்ட்டு வெளிய வராங்க. "என்னடி இது? அந்த குமாரன் நல்லவனே கிடையாது. அவன கல்யாணம் பண்ணிக்கிறேன் நிச்சயதார்த்தத்துக்கு ஓகேன்னு சொல்லியிருக்கான். என்னடி இது? வேண்டான்னு சொல்லுடி" அப்படின்றாங்க. சுடர் பார்த்தீங்கன்னா அமைதியாவே இருக்காங்க. "ஏய்! உன்கிட்ட தாண்டி பேசிட்டு இருக்கேன். அமைதியாவே இருக்க. இந்த நிச்சயதார்த்தம் வேணான்னு சொல்லுடி" அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்றாங்க. அதுக்கு சுடர் பார்த்தீங்கன்னா, "இல்லக்கா, அப்பா என்ன சொல்றாங்களோ அப்பா, அம்மா அதுபடி நான் நடந்துக்கிறேன்" அப்படின்னு சொல்றாங்க. "ஏன் அந்த குமார் ஒரு நல்ல பையனே கிடையாதுடி. அவன் வேணாடி உனக்கு. என்னோட வாழ்க்கை இப்ப எப்படி இருக்கு பார்த்தியா? அதோட மோசமாயிடும் உன்னோட வாழ்க்கை" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு சுடர் பார்த்தீங்கன்னா, "அப்பா, அம்மா என்ன சொல்றாங்களோ அத நான் கேட்கிறேன்க்கா" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சுடர் ரூம்குள்ள போயிர்றாங்க. இங்க மயில் பார்த்தீங்கன்னா, "என்னப்பா இது? எதுக்கு நீங்க இந்த மாரி இவள மாத்தி வச்சிருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு மயில் கேட்குறாங்க. அதுக்கு மயிலோட அம்மா பார்த்தீங்கன்னா, "ஏய்! அவ
அவளே ஒத்துக்கினா. "நீ இது நடக்க வேண்டிய விஷயத்துல நீ மண்ணள்ளி போடாத. அமைதியா எந்திரிச்சு போடி" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மயிலோட அம்மா எந்திரிச்சு போயிடுறாங்க. மயிலோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா, "ஏம்மா அந்த நிச்சயதார்த்தம் நடக்கிறது உறுதிதான். நீ அமைதியா இரும்மா, எதுவும் பண்ணாத" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களும் எந்திரிச்சு போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, கோமதி பார்த்தீங்கன்னா, செந்திலோட விஷயம் தெரிஞ்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா, புலம்பிட்டே பார்த்தீங்கன்னா, துணி மடிச்சுட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, அங்க அரிசி வந்து பீரோ ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, ஏதோ துணி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து, "அம்மா என்னோட கிரீன் கலர் சுடிதார காணோம் எங்கம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "உன்னோட கிரீன் கலர் சுடிய நான் என்ன போட்டுக்கின்னு காலேஜ்க்கா போப்போறேன்? என்னடி என்ன வந்து கேட்குற? அவங்கவங்க ட்ரெஸ்ஸ அவங்கவங்க எங்கெங்க வைக்கணும்னு சொல்லி பார்த்துக்க மாட்டீங்களா? என்ன எதுக்குடி வந்து இப்ப கேட்டுருக்க?" அப்படின்னு சொல்றாங்க. "இப்ப என்னம்மா நான் கேட்டுட்டேன்? நீ இவ்ளோ சிடு சிடுன்னு பேசுற" அப்படின்றாங்க. "டேய் உன்னோட துணி இல்லன்னா நீ போய் பார்த்துக்கோ, என்ன கேட்காத" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அரசியும் பார்த்தீங்கன்னா அமைதியா போயிடுறாங்க. கதிரும், ராஜியும் பார்த்தீங்கன்னா உட்காந்து பேசின்னு இருக்காங்க. அப்ப ராஜி பார்த்தீங்கன்னா, "அண்ணி" அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ராஜியும் "வா அரிசின்றாங்க." கதிரும் "வா அரிசி. என்ன இந்த பக்கம் வந்திருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்குறாங்க. "எ அண்ணி என்னோட கிரீன் கலர் சுடிய காணோம். உங்க ட்ரெஸ்ஸில எதுவும் இருக்கா பார்த்தீங்களா?" அப்படின்றாங்க. "ஏய் சின்ன வயசுல தான் பென்சில் பேனா தொலைச்சுட்டேன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்ப. இவ்ளோ பெரிய புள்ளையா ஆகியும் நீ அது இதையும் தொலைச்சுட்டே இருக்கியா? ட்ரெஸ்ஸ கூட எது எது எங்க வச்சுக்கணும்னு உனக்கு தெரியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமா என்னண்ணே எல்லாரும் நான் கேட்கும்போதெல்லாம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா, எல்லாம் சிடு சிடுன்னு இருக்கீங்க. என்னதான் இப்ப உங்களுக்கு ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு அரிசி கேட்குறாங்க. "என்னது யாரு சிடு சிடுன்னு இருக்கா?" அப்படின்றாங்க. "அம்மா தான் ஏதோ புலம்பிட்டே இருக்காங்க. அங்க டென்ஷனா இருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு அரிசி சொல்றாங்க. அதுக்கு ராஜியும் பார்த்தீங்கன்னா, "ஆமா, ஆமா கதிரு. அத்தை காலையிலேருந்தே பார்த்தீங்கன்னா, ஏதோ டென்ஷனா தான் இருக்காங்க. மைண்ட் அப்செட்டா இருக்காங்க. என்னன்னு தெரியல. கேட்டாலும் சொல்ல மாட்றாங்க" அப்படின்னு சொல்லிட்டு ராஜியும் சொல்றாங்க. அப்ப ராஜி பார்த்தீங்கன்னா அரிசி கிட்ட, "சரி இரு அரிசி, நான் இது என்னோட ட்ரெஸ்ஸில இது எடுத்து வச்சிருக்கனான்னு சொல்லிட்டு, நான் பார்க்குறேன் வா பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜி அரிசிய கூப்பிடுறாங்க. அப்போ கத்திரி பார்த்தீங்கன்னா, "ஏய் இரு, நீங்க போயிட்டு ட்ரெஸ்ஸ தேடுங்க. நான் போயிட்டு எங்க அம்மாவ பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கதிர் கோமதியோட ரூமுக்கு வராங்க. "அம்மா என்னம்மா பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உள்ள வராங்க. "டேய் வாடா கதிரு" அப்படின்றாங்க. "ஏன்டா இங்க வந்திருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "உன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்குமா, அதனால தான் நான் வந்தேன்" அப்படின்றாங்க. "யார் அந்த அரிசி கம்ப்ளைண்ட் பண்ணலாம்? பார்றா அவளோட ட்ரெஸ் இல்லன்னா சொல்லிட்டு என்ன வந்து கேட்டுருக்கா? நான் தேடி குடுக்கணுமா? அவளால தேடி எடுத்துக்க முடியாதா? என்ன வந்து கேட்டு ரொம்ப டென்ஷன் பண்றாடா" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோமதி சொல்றாங்க. அப்ப கதிர் பார்த்தீங்கன்னா, "அம்மா கம்ப்ளைண்ட் அது இல்லம்மா" அப்படின்றாங்க. "என்னடா?" அப்படின்றாங்க. "ஆமா நீ ஏதோ டென்ஷனாவே புலம்பிட்டே இருக்காமே, என்னம்மா விஷயம் சொல்லுமா" அப்படின்றாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா" அப்படின்றாங்க. "என்னம்மா சொல்லுமா" அப்படின்றாங்க. "இல்ல அது வந்து நான் உன்கிட்ட சொல்லுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அமைதியாயிர்றாங்க. "சரிடா ஒண்ணும் இல்ல" அப்படின்றாங்க. "சரிம்மா நான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு கதிர் போறாங்க. "டேய் கதிர் நில்றா" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "உன்னோட அண்ணன் பார்த்தீங்கன்னா லஞ்சம் வாங்கியிருக்கானாம்டா. மீனாவ என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்ட பின்னாடி இந்த விஷயத்த என்கிட்ட சொன்னான்" அப்படின்றாங்க. கதிர் பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் ஏற்கனவே தெரிஞ்சதுனால பார்த்தீங்கன்னா அமைதியா நிக்கிறாங்க. "டேய் நான் என்னடா லஞ்சம் வாங்கியிருக்கான்னு சொல்றேன், நீ ஷாக் ஆகாம அப்படியே அமைதியா நிக்கிற" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கதிர் உடனே பார்த்தீங்கன்னா, "என்னம்மா நம்ப அண்ணன் லஞ்சம் வாங்குச்சா? லஞ்சம் வாங்குறவங்களுக்கு அண்ணாவுக்கு என்னம்மா தேவை?" அப்படின்றாங்க. "என்ன பண்ணான்னு தெரியலடா. சவகாசம் சரியில்லன்னு நெனைக்கிறேன். அவன சும்மாவே விடக்கூடாதுடா" அப்படின்றாங்க. "என்னதான் பண்றதுன்னே தெரியலடா. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு" அப்படின்றாங்க. "அவன் லஞ்சம் வாங்குற மாரியாடா உங்க அப்பா வளர்த்து வச்சிருக்காங்க? உங்க அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவன் தோல உரிச்சுடுவாங்க" அப்படின்றாங்க. "ஏம்மா நீ இந்த விஷயத்த அப்பாவுக்கு சொல்லப் போறியா?" அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்குறாங்க. "ஆ நான்லாம் அதெல்லாம் சொல்ல மாட்டேன்டா. சொன்னா உங்க அப்பா சைலண்டாவே இருக்க மாட்டாரு. இவனுக்கு ஏன்டா புத்தி இந்த மாரி போச்சு" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோமதி சொல்லி டென்ஷன் ஆயிருக்காங்க. இந்த மாரி தான் முடிச்சிருக்காங்க. அடுத்து எந்த மாரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு நம்ம அடுத்து வர எபிசோட்ல பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.